ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு டே தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:30 இருக்குங்க. நான் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். ஆமாங்க, நம்மளோட குக்கி பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் நம்ம பிராண்டை வந்து சூஸ் பண்ணி அதை கரெக்டாக வந்து அதை ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 4 to 5 hours ஆகும். பக்கத்தில் உட்காந்து ஒன்று பார்த்து டிசைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அதை பிரிண்ட்டு கொடுக்கணும். ஸோ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எனக்கு என்ன நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? அதனால நம்மளோட ஓன் பிராண்டிங் நம்மளே உட்காந்து டிசைன் பண்ணிக்கலான்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு கிட்டத்தட்ட 6 hours ஆச்சுங்க கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது நீங்கள் வந்து எண்டில் பாருங்கள். ஸோ டிசைன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. விவான் குட்டி செம்ம சேட்டை பண்ணுறான் பாருங்கள். விவான், ஹே என்ன பண்ணுற? ஐயோ, எல்லாம் கடிச்சு போட்டிருக்கே பாலை. பால் கடிச்சு போட்டியா? ஆமாவா? சுச்சோ, குடுறாத குடுறாத குடுறா. அவன் பாலை கடிச்சு பிடிக்கிறான், இது பண்ணுறான் மாதிரி விட்றா. அவனை பார், ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கான் பார். விமான், எது கடிச்ச பாலை? ஏய் விமான், கோபால் ஓரமாக போகிறான். கோபால் பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது கேட்டால் வந்து நம்மளை சிரிக்க வச்சிடறான். சரி, விமானை வந்து பார்க் கூட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கீழே பார்க் கூட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் என்னோடய பிஸ்னஸ் அப்புறம் யூடியூப் இந்த வேலையிலே கரெக்டாக இருக்குது. ஸோ குழந்தை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மறந்துடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, இனிமேல் வந்து டெய்லி ஒரு வாட்டி வந்து பார்க் கூட்டு போயிடலாம். அவனும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு கீழே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரே பார்க் இருக்கிற நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே தான் கூட்டு போயிட்டுருக்கேன். பார்க் இது இல்லை, பேக்கில் வா. விவானுக்கு பார்க்க போனாலே அந்த ஸ்ட்ரோலரில் உட்காந்து ஒரு 2 ரவுண்டு போகணும். அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் இறங்கி விளையாடுவான். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா விவானுக்கு லெவலப்போட ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக, உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி இதோட வீல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி வீல்ஸ்ன்றதுனால உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேக்கில் வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வீலோட ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகிடும். அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. குழந்தை கை பிடிச்சதுக்கு க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்சபிள் ஹேண்டலும் இருக்குது. ஸோ குழந்தைய வந்து நீங்கள் நேராக பார்த்து ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போனோம்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரோலர்னால் அது கண்டிப்பாக ஆல்ஃபா ஸ்ட்ரோலர்னு சொல்லுவேன். ஸோ நான் கிட்டத்தட்ட ரொம்ப வந்து மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மாதிரி டக்கு நீங்கள் வெளில கிளம்புனா அது வந்து நம்ம அழகாக மடித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வாட்டமாகவும் இருக்குது. சைடில் ஷாக் அப்சர்ட் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து ஆன் ரோடில் போகிறப்ப கூட உங்களுக்கு ஏதாவது பம்ப்ஸ் இருந்தால் கூட ரொம்ப வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அந்த லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, லெவலப் வெப்சைட்லேயே இருக்குது. ஸ்ட்ரோலரில் 2 ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு பாதமாக இருக்குது பார்த்திங்களா, அதில் அப்படியே நடந்து வருவான். ஸோ இது வந்து பேலன்சிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்து அவனை அப்படியே அது மேலே நடக்க வச்சுருப்பேன். ஸோ இப்போ அது அவனுக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து மற்ற பசங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நானும் பண்ணுவேன் அப்படின்வான். ஒரு குழந்தைங்க உட்காந்து இதை சுற்றிட்டே இருந்தான், அதனால் நானும் சுற்றுவேன் அப்படின்னா. அப்புறம் சீசா விளையாடினாங்க, மாற்றி விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு 1 hour சாலிடாக வந்து கொஞ்சம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹாப்பியாக இருப்பான். ஸோ வீட்டுக்கு வந்து குளிப்பாட்டிட்டு நல்லா வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக தூங்கிடுவான். ஸோ ப்ளே டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பிஸியாக இருந்தாலும் அந்த ப்ளே டைம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கவும் செய்வாங்க. ரேவந்துக்கு நான் ரெகுலராக அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் குழந்தை இருக்கிறச்ச எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்கும், டெய்லியுமே கூட்டிகிட்டு போவேன், விளையாட வைப்பேன். பட் விவான் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஹோம் மேக்கராக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யூடியூப்பில் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால சரி இனிமேல் டெடிக்கேட்டடாக ஒரு 1 hour என்ன வேலை இருந்தாலும் சரி பிள்ளைக்கு ஒதுக்கிட்டு ஈவினிங் டைமில் ஒரு 4 to 5 கூட்டிகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நமக்கு 1008 வேலை இருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் நம்மளே நம்பி இருக்கிற ஜீவன்கள்னால் நம்ம பிள்ளைங்க தான். ஸோ அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஸோ என்ன நம்மளுக்கு ஒர்க் முக்கியமோ அதே மாதிரி பிள்ளைங்களையும் வந்து இதே மாதிரி ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பெரிய விஷயம் என்ன எனக்கு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இப்போ ரேவந்துக்கு வந்து 14 years வந்துருச்சு. விமானுக்கு இப்போ தான் வந்து 2.25 வயசு ஆகுது. இப்போ அந்த கேப்ன்றது நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டீனேஜ் அப்படின்றது வரப்போ ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும்.
ரொம்ப கண்டிக்கவே முடியாது, ரொம்ப ஃப்ரீயாக விடவும் முடியாது. ஸோ அந்த டைமில் ரொம்ப நம்ம பார்த்து தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ விவானுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறப்போ ஐயோ அவங்க வச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து நம்ம யோசிக்கணும் இல்லையா? கண்டிப்பாக அதை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். இது குட்டியாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் அவனும் அதை வந்து எதிர்பார்ப்பான். ஸோ அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுன்றது இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸில் இல்லை செகண்ட் சிப்ளிங் வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்க அப்படின்றப்போ எதுவாக இருந்தாலும் பெரிய குழந்தை மூலயமா பண்ணுறோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த ஜலசின்றது வராதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ 2 பேருக்கும் பொதுவாக வாங்கி தருவோம், இல்லை இவனுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்றப்போ அதை அவன் கையால் பண்ண வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து நம்ம வந்து பண்ணுறோம் நம்ம தம்பிக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும், தம்பிக்கோ தங்கிக்கோ. ஸோ அவனுக்கு அது ஜலசின்றது அந்த இடத்துல வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நம்ம 2 பிள்ளைங்களும் ஒரு 2,000 தான் பார்ப்போம், பட் ஏதாவது ஸ்பெஷலாக அந்த சின்ன பிள்ளைக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய குழந்தை மூலிமா பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்டிலுமே இது ஒரு சேலஞ்சிங் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம டைம் 2 பேருக்கும் வாங்கி தர முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது இது ஒரு சின்ன ட்ரிக்காக இருக்கும். இப்படி தர தொட நல்லா தொட. ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான அடுத்த ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நீங்கள் வந்து என்ன ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு குக்கீஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட பேக்கிங் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒயிட் பாக்ஸில் பேக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை மாற்றினேன். அதுக்கப்புறம் வந்து சேஃப் எப்படி பேக் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அதை எப்படி வந்து நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக நான் வந்து அடுத்தடுத்த இம்ப்ரூவைசேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது நமக்கு என்ன ஒரு பிராண்டிங் வந்துருச்சு. ஸோ நம்மளோட புது பாக்ஸ் புது பிராண்டிங்கோட இனிமேல் உங்களுக்கு வரப்போகுது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட புது பிராண்ட் ஆஷாஸ் குக்கின்னு சொல்லிட்டு அழகாக லேபிளைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். ஸோ நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ மைதா, நோ ஒயிட் சுகர், நம்மளோட FSSN நம்பரோட எவ்வளோ வெயிட்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்ன வேரியண்ட் குக்கீஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குது இந்த பேக்கிங் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான ஆர்டர் தான் பேக் பண்ண போகிறேன். ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் கிட்டத்தட்ட 18 குக்கீஸ் வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கருப்பு கவுனி மட்டும் 3. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சத்து மாவு மல்டி மில்லட் 3 பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 18 குக்கீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் பண்ணி நம்ம வந்து டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து யூஎஸ்க்கு இது சென்ட் பண்ண போகிறாங்களா, அவங்களோட சன் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்த மந்த் 14th 15th வந்து இன்னொரு பேட்ச் இதே மாதிரி பல்காக வேணும் எனக்கு, என்னோடய டாட்டருக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த குக்கீஸாக டிஸ்பேச் பண்ணிடலாம். பேக் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ஒரு பிராண்ட் எப்படி இருக்குன்னு நம்மளோட பிராண்டிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இவங்க ஆர்டர் பண்ண இந்த வேல்யூக்கு வந்து நம்மளுக்கு 6 அத்திப்பழம் பார் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ வந்து 6 பாக்ஸ் நான் இப்போ இதோட சேர்த்து பேக் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வேல்யூக்கு 6 பாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் வருது. ஸோ பேக் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அதை படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும்னு ஆசைப்படுவேன். எடுத்த உடனே வந்து பெரிய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது என்னோட நோக்கம் என்றைக்குமே கிடையாதுங்க. நம்மளோட க்ரோத் வந்து விசிபிளாக வந்து தெரியணும். அடுத்தடுத்து ஸ்டெப்பாக பார்த்துட்டு வருவாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட அந்த பிஸ்னஸில் நான் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் அடுத்தடுத்த க்ரோத் இங்கே பார்ப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா வெரைட்டிலையும் அவங்க 3 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கரெக்டாக அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் அழகாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணி அது கூட நம்ம காம்ப்ளிமெண்ட்டான அத்திபாரை வச்சு அனுப்புகிறேன். இப்போ மல்டிமில்லட்டை வந்து 3 ஆர்டர் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதனால் கரெக்டாக அந்த 3 வச்சுட்டு அது கூட அதோட காம்ப்ளிமெண்ட் வச்சு ஸோ அவங்களுக்கு வந்து யூஎஸ்க்கு திருப்பி அதை அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கிங் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கனால இந்த மாதிரி நான் பேக்கிங் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு மிச்சம் அழகாக வந்து திருப்பி அதே மாதிரி அவங்க பேக் பண்ணி யூஎஸ்க்கு அனுப்பிடுவாங்க. புது ஆர்டர்ஸ் வர்றது ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாங்கினவங்களே திருப்பி பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறது தான் நம்மளோட வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட நிறைய வந்து கஸ்டமர்ஸ் பல்க் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வாட்டி ஒரே வெரைட்டி வாங்கி சாப்பிடுவாங்க, பிடிச்ச உடனே 4-5 வெரைட்டி வந்து ஒன்றா ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பல்காக வந்து அவங்க ரிலேஷன்ஸ்க்கு அதே மாதிரி அவங்களோட பசங்களுக்கெல்லாம் வந்து வாங்கி அனுப்புகிறாங்க. ஸோ எனக்கு என் பிஸ்னஸ்க்கு கிடச்ச வெற்றி பார்த்திங்கன்னா என்னோட அந்த டேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அது பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட வர ஒரு ஃபீட்பேக்குமே பார்த்திங்கன்னா அக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு அந்த பியூரிட்டி தெரியுது அப்படின்வாங்க. ஸோ அதுதான் இதோட காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் மேலே உங்கள் சப்போர்ட், கடவுளோட பிளெஸிங்ஸ் எல்லாருமே காரணம் தான். ஸோ மொத்தம் 6 பாக்ஸ் நம்ம ஒரு பாக்ஸில் 3 குக்கீஸ் போட்டோம், ஒரு அத்திப்பழம் பார் போட்டோம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் கலந்து மொத்தம் 6 பாக்ஸ் வந்திருக்கு. மொத்தம் 18 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் உள்ளே இருக்குது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நாங்கள் நீட்டாக பேக் பண்ணிட்டோம் பாருங்கள், சூப்பராக. ஸோ இப்போ வந்து மேலே என்னோடய விசிட்டிங் கார்டு கண்டிப்பாக வந்து நான் இதை பக்கத்தில் நம்ம லோக்கல் தான் போட்டரில் தான் போட போகிறேன், அதனால் கார்டு வச்சிடுறேன்.
ஸோ ஆஷாஸ் குக்கீஸ் ஒட்டியாச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம போர்ட்டல் புக் பண்ணி கொடுத்து விட்டுடலாம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ பல்கான ஆர்டர்ஸை டிஸ்பேச் பண்ணியாச்சு. அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஆஷாஸ் குக்கீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறோம். சரியா? ஸோ இந்த என்டையர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே சீல் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கிளிங் ரேப் இருக்குல்ல, இந்த கிளிங் ரேப் போட்டு ஃபுல்லாகவே நான் வந்து சீல் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பேக்கிங்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா சாப்பிட்ற பொருள் இல்லையா, அதனால் வந்து நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த கிளிங் ரேப் போட்டிருக்கேன். என்ன இப்போ போர்ட்டல் அனுப்ப போகிறோம், மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் மழை கூட பெஞ்சால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரி, ஓகே. இது எப்படி இருக்குது இந்த பேக்கிங் மறக்காமல் சொல்லுங்கள்.